மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தின் 7ஆம் அத்தியாயமான 7ஆம் நாள் கதை. பௌஷ மாதத்தின் 7ஆம் நாள் கதை இவ்வாறு துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் பக்தி, சுய கட்டுப்பாடு மற்றும் தானம் ஆகியவற்றின் சிறப்பு முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுகிறது. கடுமையான குளிர்காலம் மற்றும் கடினமான சூழ்நிலைகளில் கூட ஒருவர் நம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் நீதியை கடைபிடித்தால் அவர் வாழ்க்கையில் எந்த பற்றாக்குறையையும் சந்திக்க மாட்டார் என்பதை இந்த அத்தியாயம் விளக்குகிறது. கதை பண்டைய காலங்களில் தர்மபூர் என்ற ஊரில் துவங்குகிறது. சத்தியவர்த்தன் என்ற ஏழை ஆனால் மிகவும் மத நம்பிக்கை கொண்ட ஒரு பிராமணர் வசித்து வந்தார். பௌஷ மாதம் வந்தவுடன் அவர் தொடர்ந்து காலையில் எழுந்து நீராடி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எண்ணி நாள் முழுவதும் தியானத்தில் ஈடுபட்டார். அவரிடம் செல்வம் இல்லை, ஆனால் அவரது நம்பிக்கையும் பக்தியும் மகத்தானது. அவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணரிடம், நாராயணரே, இந்த உடல் அழியக்கூடியது, உங்கள் பக்தி மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினார். ஒரு சோதனை நேரம். ஒரு நாள் பைங்கர் தாங்கில் ஒரு விருந்தினர் அவரது வாசலுக்கு வந்தார். சத்தியவர்த்தனிடம் எதுவும் கொடுக்கவில்லை. அவரது மனைவி குளிரில் இருந்து அவரை பாதுகாக்க வைத்திருந்த ஒரு போர்வை மட்டுமே இருந்தது. இந்த அத்தியாயத்தின் செய்தி என்னவென்றால், பௌஷ மாதத்தில் செய்யப்படும் தானம் பெருகும். குளிர்காலத்தில் செய்யப்படும் தானம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நேரடியாக சென்றடைகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கஷ்டமும் சுய கட்டுப்பாடு, சேவை மற்றும் பக்தியால் நீக்கப்படுகிறது. இன்றைய பௌஷ மாதமான தை மாதத்தின் 7ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.